ஃபர்ஸ்ட்டு கல் எடுத்து அவங்க தலையில அடிக்கும்போது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து ஃபோர்ஸா அடிச்சிட்டேன். அவங்க கேமரா கிட்ட அவங்களுக்கு கேமரா இங்க இருக்குன்னா நான் அடிக்கும்போது கிட்ட கொஞ்சம் தான் போனேன். நான் அடிச்சதுல போய் கேமரா முட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்டா அக்கா மேல என்னடா கோவம் உனக்கு அப்படிங்கிறேன். ஐயோ அக்கா சாரிக்கா அப்படின்னு. சுந்தர் சார் சூப்பரா இருந்துச்சுடா டேக் ஓகே அப்படின்னோடனே என்னடா சுத்து போறீங்களா? ஏய் உங்களை எவனுமே மிஞ்ச மாட்டீங்கடா. என்ன யாருக்கு பயம்? பாப்பா அப்பா அப்பா தியேட்டர் சீன் அவங்க சார் வந்து அந்த வயசானவங்க கிட்ட போட்டு வந்தோடனே தியேட்டர்ல சீரியல் லாஃப் அண்ட் கிளாப்ஸ் தான் ஃபுல்லா. அந்த சீன்ல இருந்து அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் நியூஸ் பேப்பர்லலாம் வந்து இது பண்ணாரு. இந்த 8 வயசுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவன் தான் ஏடியா ஒர்க் பண்றான் தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொன்னாரு. அந்த படம் பேர் என்ன? பலூன். பலூனுக்கு நீங்க ஏடியா வரும் 8 வயசுல? ஆமா, நான் வந்து அந்த எடிட்டிங் ரிப்போர்ட் டைரக்ஷன் ரிப்போர்ட்லாம் அவரு கூட வச்சுக்கிட்டு எந்த கிளிப் நம்பர் அப்ப நோட் பண்ணுவேன். ஹாய் ஹலோ திரைமணி நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக சூப்பராக கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க ஹேங்கர் மூவி. ஸோ அந்த மூவில ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஸோ ஆர்ஆர் என்பதை தான் நம்ம மீட் பண்றோம். பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கம். ஆக்சுவலாக நான் முக்கியமான கதாபாத்திரம் சொல்லிக்க கூடாது, நீங்க தான் முதல் பகுதியோட வில்லன் நான் சொல்லியிருக்கணும். ஸோ வில்லனிசம் பயங்கரமா வச்சு செஞ்சுட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ. உண்மையிலே எப்படி இருந்துச்சு? ஆனால் அப்போ பார்க்கறதுக்கு இப்போ பார்க்கறதுக்கு ஆலயம் மாறி இருக்கீங்களே. அது அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து கதை அந்த டைலாக்ஸ் அதெல்லாம் என்ன மாத்திருச்சு. ஓகே, எது வந்து நடிப்பு, இதுவா அதுவா? அதுதான் இப்ப இங்க ரியலா வந்து ஆர்ஆர் என்பது இப்படிதான். ஆமா. ஓகே, ஸோ இப்போ அங்கே பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. பட் அந்த பெர்ஃபார்மன்ஸோட நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் உங்ககிட்ட. அந்த இந்த சீன் பேசியிருப்பீங்க எல்லாம் கடைசி இந்த சுந்தர்சி சாரோட கட்டை அடியும் போது அப்படியே முகத்துல போய் ரத்தத்தோட நீங்க ஒன்று டைலாக் பேசியிருப்பீங்களா? அப்படி டைலாக் அப்படியே ஒன்று பேசியிருக்கீங்களா? என்னடா சுத்து போறீங்களா? டேய் உங்களை எவனுமே மிஞ்ச மாட்டீங்கடா. என்ன யாருக்கு பயம்? பாப்பா அப்பா அப்பா அடிக்கிறாங்கப்பா, அப்பா கொல்லுங்கப்பா, அப்பா. எனக்கு லைட்டா பக்கம் இருக்கு. நீங்க எவ்வளவு உண்மையிலே அப்படியே ஆளை டோட்டலா வேற மாதிரி ஆயிட்டீங்களே பிரதர். ஸோ நீங்க தான் வந்துட்டு அந்த சொல்லுவாங்கல்ல அண்ணியன் உங்களை வச்சு லிட்டில் அண்ணியன் உங்களை வச்சு படம் எடுத்துடலாம் போல, அந்த அளவுக்கு அப்படியே மாறிட்டீங்க டோட்டலா. ஓகே, சூப்பர் பிரதர். ஸோ சுந்தர்சியோட இப்போ வந்துட்டு அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சுந்தர்சி சார் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? அவரோட டைரக்ஷன் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டு இருந்தாரு. அவரு வந்து எப்படி சொல்றேன்னா ஸ்பாட்ல ஒரு ஃபயர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. டக்கு 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 டக்குன்னு ஷார்ட்ஸ் அவர் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுக்கிறனால ஃபாஸ்டா முடிஞ்சது. அதை நான் கத்துக்கிட்டேன். ஓகே, சுந்தர்சி சார் வந்துட்டு உங்ககிட்ட இந்த விஷயம் இப்படி பண்ணுமான்னு ஏதாவது ஒன்று கத்து கொடுத்துருப்பார்ல, எந்த சீனுக்கு எந்த விஷயம் சொல்லி கொடுத்தாரு? எனக்கு வந்து இந்த எமோஷனல் இந்த கோமா இது வந்து அவர் வந்து எனக்கு நடிச்சு காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணேன். நீ பண்றது நல்லா இருக்குடா, நான் ஒன்று பண்றேன், நீ அதை பாரு, உனக்கு எது இதாகுதோ நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி காமிச்சோன்னு சார் பண்ணி காமிச்சாரு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன். அது என்ன, எந்த சீன் என்ன பண்ணி? அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து இன்டர்வல் பிளாக்ல அந்த சீக்வன்ஸ். ஆமா. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேத்ரின் மேம் மட்டும் நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நீங்க இப்படி இருந்து அம்பில இருந்து இப்படி அண்ணியனா மாறிவீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த மொமெண்ட் மாறும்போது உங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் அப்படி வெளியில தோற்றத்துக்கு வந்துட்டு அம்பி மாதிரியும் அண்ணியன் மாதிரி மாறினீங்கல்ல, அந்த ஒரு சீன்ஸ் மட்டும் மறுபடியும் பார்த்துடலாமா? மேம் இதோ போயிடலாம் மேம். மேடம் ஆரன் அடிச்சாதான் மேம் நவருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். மேடம் இதான் கடை, போய் கேட்டு வந்துருங்க. சூப்பர் பிரதர். எனக்கு ஒரு டவுட் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நாங்களாம் நடிக்கிறதா ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த ஓகே அந்த டைலாக் டெலிவரி பண்ணுவோம். பட் நீங்க பண்ணும்போது நான் பார்த்தேன் உங்களுக்கு மூச்சு விடுறது கூட இருந்துச்சு. இந்த மாதிரி நடிப்புல இந்த மூச்சு விடுற விஷயங்கள்லாம் அந்த சுந்தர்சி சார் சொல்லியிருந்தாரா ஏதாவது? அவர் வந்து இது ஒண்ணு சொன்னாரு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் நடிச்சு காட்டும் போது இப்படிதான் நடிச்சு காமிச்சேன். அவரு நல்லா இருக்குடா, இதே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நீ இப்படியே பண்ணிடு அப்படின்னு சொன்னாரு. ஸோ கேத்ரின் மேம் கிட்ட நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த செங்கலால எடுத்து நீங்க அடிச்சீங்கல்ல, ஸோ அந்த மொமெண்ட்ல மேம் உங்ககிட்ட தான் சொல்லியிருந்தாங்களா? அந்த மொமெண்ட்ல செட்ல என்ன நடந்துச்சு? அது வந்து ஒரு பெரிய காமெடியா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. என்னன்னா ஃபர்ஸ்ட் கல் எடுத்து அவங்க தலையில அடிக்கும் போது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து ஃபோர்ஸா அடிச்சிட்டேன். அவங்க கேமரா கிட்ட அவங்களுக்கு கேமரா இங்க இருக்குன்னா நான் அடிக்கும் போது கிட்ட கொஞ்சம் தான் போனேன். நான் அடிச்சதுல போய் கேமரா முட்டிட்டு வந்துட்டாங்க.
நல்லா அக்கா 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 சாரிக்கா சாரிக்கா ஏதோ ஒரு இதுல இது பண்ணு ஏன்டா அக்கா மேல என்னடா கோவம் உனக்கு அப்படின்னு ஐயோ அக்கா சாரிக்கா அப்படின்னு சுந்தர் சார் சூப்பரா இருந்துச்சுடா டேக் டேக் ஓகே அப்படின்னோடனே அக்கா வந்து என்ன சார் சொல்றீங்க அப்படின்னோடனே மேடம் வந்து பாருங்க அப்படின்னோடனே பார்த்தோன்னே ஓகே அது ரியல் எமோஷனா மாதிரி இருந்ததுனால ஓகே தலையில ஏதாவது அடிபட்டுச்சா உங்களுக்கு? எனக்கு அந்த அவரு அடிக்கும் போது இல்ல சொல்றீங்களா? இல்ல நீங்க மேம் அடிச்சீங்களா? இல்ல 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 அது தர்மாக்கோல்ல தான் பண்ணியிருந்தது அது நான் அந்த ஃபோர்ஸா அடிச்ச இம்பாக்ட் தான் உங்களுக்கு இதாச்சே தவிர ஓகே. ஆக்சுவலா வடிவேலு சாரோட காமெடி நாங்க பார்த்தோம். ம். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த தியேட்டர்ல அவர் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மொமெண்ட்ல வந்து தியேட்டர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, படம் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா தியேட்டர்ல என்ன ரெஸ்பான்ஸ்லாம் இருந்துச்சு? அது படம் வந்து அவங்க அந்த பிளான் போட்டுட்டு அந்த தியேட்டர் சீன் அவங்க சார் வந்து அந்த வயசானவங்க கிட்ட போட்டு வந்தோடனே தியேட்டர்ல சீரியல் லாஃப் அண்ட் கிளாப்ஸ் தான் ஃபுல்லா ம். அந்த சீன்ல இருந்து அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான் படம் பயங்கர காமெடியா இருக்கும் படம் கண்டிப்பா. கண்டிப்பா. அந்த ஒரு சீக்வென்ஸ்லாம் நாங்க பார்த்தோம். அந்த ஒரு ஒரு திருட்டுத்தனம் பண்ற அந்த ஒரு ஆமா. விஷயத்தையே ம். ரசிச்சு பார்க்குற மாரியான ஒரு கண்டிப்பா. விஷயமா இருந்துச்சு. ம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வடிவேலு சார அந்த மாரி ஒரு மொமெண்ட்ல பார்த்தோம் நாங்க. ஆமா. இத நீங்க நேர்ல பார்த்தீங்கல்ல? ஆ. நேர்ல செட்ல என்ன நடந்துச்சு? இந்த என்ட்ரி குடுக்கும்போது? செட்ல வந்து நான் வந்து மானிட்டர் பின்னால இருந்து ஃபர்ஸ்ட் ஆளா சிரிச்சது நான் தாங்க. ம். சார் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோனே நான் ஃபர்ஸ்ட் வடிவேல் சார்னே நினைக்கல. அவர் வந்து சுந்தர் சார் பக்கத்துல உட்கார்ந்து டயலாக் ஓ! இது சாரா அவரு அப்புறம் உடனே போய் அவரு பக் சாரோட காம்பினேஷன்ல டயலாக் பேசணும்னா விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன். சுந்தர் சார் என்னடா சிரிக்கிற அப்படின்னு. இல்ல சார் நிஜமாலே சிரிப்பு வருது சார் அப்படின்னு. சூப்பர் நீ சிரிக்கிற அப்ப ஆடியன்ஸுக்கும் புடிச்சிரும் அப்படின்னு. கண்டிப்பா பிரதர். நீங்க வடிவேலு சார்ட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம்னா என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க? அவரு கிட்ட வந்து நான் இவ்ளோ பெரிய இப்ப வேர்ல்ட் ஃபுல்லா அவர தெரியும். ஒரு லெஜெண்ட் அவரு. அவரு வந்து அவரோட ஒர்க்ல வந்து ரொம்ப பேஷனேட்டா இருந்தாரு. அது ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் அவருக்கு வச்சாங்க. அவரு கிரவுண்டுக்கு நடுவுல இருந்தாரு. கேமரா எங்கேயோ தூரத்துல இருந்தோம். மானிட்டர்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வெயில் அடிச்சிருந்தது. திடீர்னு பார்த்தா அங்க செட்ல மழை. மழை பெஞ்சோனே எல்லாரும் கேமராவுக்கு மேல ஷீட் போட்டு எல்லாம் இது பண்ணாங்க. சார் வந்து அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கொடைய வச்சுட்டு கீழே உட்காந்துட்டாரு. ம். அந்த நடு கிரவுண்ட்ல கீழ கொடைய பிடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. அப்புறம் எல்லா அசிஸ்டன்ட், அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாரும் ஓடி போய் அவர் பக்கத்துல கொடைய பிடிச்சுட்டு உட்காந்துட்டாங்க கீழ. ம். 20 மினிட்ஸ் கழிச்சு தான் மழை. அந்த மாரி டைம்ல தான் மழை நின்னுச்சு. அவரு எந்திரிச்சு வாங்க டேக் போலாம் அப்படின்ட்டு உடனே இது பண்ணாரு. அப்பதான் ஓகே. அவரு இவ்ளோ இதா இருக்காரே அவரோட ஒர்க்ல அப்படின்ட்டு எனக்கு டெடிகேட்டிவா இருக்கிறது. டெடிகேட்டட் ஆமா. ஓகே, ஓகே பிரதர். இப்ப ஷூட்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, ம். மத்த போர்ஷன்ஸ் ஓகே. பட் வடிவேலு சார் இருந்தா அப்டின்னா டேக் நெறைய போகுன்னுவாங்க. மத்த ஆர்டிஸ்ட்லாம் சிரிச்சுருவாங்க அப்டின்னு. அந்த ம். மாரி சிரிச்சிருக்காங்களா யாராவது? அது நான் என்னோட டேக் அப்ப நான் பார்த்ததில்ல. ஆனா வந்து நெறைய இதுல வந்து மத்த ஆர்டிஸ்ட் வந்து சில நேரத்துல அவங்க டயலாக் மிஸ் பண்ணும்போது, "தம்பி டயலாக் விட்டா" அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது, சார் கரெக்ட் பண்றாரு." அந்த இது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. டயலாக் மிஸ் ஆனா இதா அத அவரு வந்து கலாய்ச்சு அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிடுவாரு. யாராவது ஷூட்ல சிரிக்க வச்சிருக்காரா எல்லாரையுமே ஷூட்ல எல்லா எல்லாரையுமே சிரிக்க வச்சுரு. அவரு என்ட்ரி குடுத்தாலே ஒரு டான்ஸோட தான் என்ட்ரி குடுத்து, ஒரு பாட்டோட என்ட்ரி குடுப்பாரு செட்டுக்குள்ள. செட்டுக்குள்ளரே சுந்தர் சார் இங்க உட்கார்ந்து இருந்தாருன்னா, அத பாடி சார் வந்துட்டாரு அப்படின்னோனே எல்லாரும் எந்திரிச்சு போய் சாருக்கு கை குடுத்து, கட்டி புடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருவாரு. எல்லாருக்கும் கை காமிச்சுட்டு, "வாங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும்?" அப்படின்னு கேட்டு வந்து உட்காருவாரு. ஆடியோ லான்ச்ல நாங்க பார்த்தோம். வடிவேலு கண்டிப்பா. சாரோட முதல் வார்த்தையே "ஸ்வைங் எந்திரேன்னு" ஆரம்பிச்சாரு. ஆமா. அந்த முதல் வார்த்தையே மொத்தம் ஒரு 10,000 பேருமே வந்து சிரிச்சுட்டாங்க அந்த ஆடியோ கண்டிப்பா, லான்ச்ல. ஸோ கண்டிப்பா, அதனால ஷூட்டிங் ஸ்பாட்லயும் நான் கேட்டிருந்தேன் அந்த விஷயம். கண்டிப்பா. ஓகே. சுந்தர்சி சார், வடிவேலு சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து வின்னர் பண்ணியிருந்தாங்க. ஆமா. டைரக்ஷன் அந்த மாரி பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இத்தன வருஷத்துக்கு அப்புறம் இந்த காமெடி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ம். அ இப்ப நான் இந்த படத்துல நடிச்சிருக்கனால நான் அப்படி சொல்ல கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பாருங்க படம். ஏப்ரல் 24 ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேங்கோட கூட்டு போங்க கேங்கர்ஸ் படத்துக்கு. கண்டிப்பா பிரதர். ம். நான் வாணி போஜன் மேம் பத்தி கேட்டே அ, ஆகணும். அ. ஸோ வாணி போஜன் மேமோட உங்களுக்கு போர்ஷன்ஸ் இல்ல. ம். ஆனா இருந்தாலும் நீங்க ஷூட்ல இருந்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா. வாணி போஜன் மேம் டிஃபரெண்ட்டா பண்ணி உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும்ல. இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த மாரி ஏதாவது மொமெண்ட் இருந்துச்சா அதுல? எனக்கு அவங்க போர்ஷன் வந்து ஸ்பாட்ல பார்க்கறத விட ஸ்க்ரீன்ல பார்த்தது ரொம்ப மேஜிக்கா இருந்தது. சுந்தர் சார் வந்து அது ஸ்க்ரீன் பிளேல மேஜிக் பண்ணியிருந்தாரு. நான் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது வாவ்! சூப்பரா இருக்கே! அப்புறம் சத்யா அண்ணாவோட மியூசிக் சரி, எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா. ம். ஆக்சுவலா மியூசிக் வந்து நல்லா சாங்க்குமே செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. ஸோ இப்ப நீங்க இந்த ஹேங்கர்ஸ் அப்படின்றத தாண்டி நீங்க நெறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் வந்து இந்த சினிமா ஃபீல்ட்ல இருந்திருக்கீங்க. கண்டிப்பா. ஓகே. ஸோ ஜீவா சாரோட நீங்க ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க. ஆமா. ஸோ அந்த ஜீவா சார் கிட்ட இருந்து நீங்க பார்த்த விஷயம், அவரு ஆக்சுவலா ஹியூமரான ஆள் தான். ஆமா. ஸோ அவர் ஹியூமர் பண்ணி நீங்க பார்த்திருக்கீங்களா செட்ல? பார்த்துருக்கேன். நாங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட் சங்கிலி புங்கிலில வந்து என்ன பண்ணுவோம்னா, பிரேக் விட்டோனே கிரிக்கெட் விளையாட போயிடுவோம். நானு, சார், சூரியனு ம். ஆ நீங்க ஜீவா சார், சூரியன்லாம் கிரிக்கெட் விளையாட கிரிக்கெட் போயிருக்கீங்க. விளையாடுவோம். டைரக்டர் ஐக்கண்ணா வந்துருவாரு. ஆ. எல்லாரும் சேர்ந்து அந்த செட்டு வீட்டுக்குள்ளேயே விளையாடுவோம். ம். அ சி அ அந்த செட்ல வந்து லைட் ஏதாவது இருந்தா, "வாங்க வெளில போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளில விளையாடிட்டு இருப்போம். அது நைட்டா இருந்தா சரி, நைட் வந்தா லைட் செட் பண்ண சொல்லிடுவோம்.
சொல்லிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருப்போம். ஜீவா சார்ட்ட நீங்க லேர்ன் பண்ண விஷயம் இப்படி இவர்ட்ட புதுசா இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம்? அவரு வந்து டயர்டே ஆக மாட்டாரு. நான் செட்ல ஒரு ஸ்டண்ட் சீன் பண்ணிட்டு இருந்தா அவர் உட்காரவே மாட்டாரு. நின்னுட்டு ஸ்டண்ட் மாஸ்டரோட நின்னுட்டே இருப்பாரு. மாஸ்டர் வாங்க பண்ணலாம். மாஸ்டர் வாங்க பண்ணலாம். அவரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு. அது நான் கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட. ஓகே. ம். யோகி பாபு சார் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா. சோ நீங்களும் யோகி பாபு சாரும் ரொம்ப க்ளோஸா வேற நடிச்சிருந்தீங்க. அது கண்டிப்பா. ஆரம்ப காலகட்டத்துல கண்டிப்பா. சில வருஷங்களுக்குலாம் முன்னாடி. சோ அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது பலூன் டைம்ல வந்து ரொம்ப ஹாப்பி. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர பார்த்தோனே, நான் ஈஸியா அவர்கிட்ட மிங்கிள் ஆக எனக்கு ரொம்ப இதா இருந்தது. ஏன்னா, அவர் குழந்தைங்களோட ஜாலியா இருப்பாரு. வந்து "வாடா பப்பு" அப்படின்னு அந்த படத்துல கேரக்டர் பப்பு வந்து "வாடா பப்பு, வாங்க கப்பு" அப்படின்ட்டு அவர கலாய்ச்சிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் இப்ப ரீசென்ட்டா ஃப்ரெண்ட்லி கப்புல்னு ஒரு தெலுங்கு மூவி பண்ணியிருக்கேன். அவருக்கும் எனக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கு படத்துல. ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணாலும் அவர் என்ன ஞாபகம் வச்சு, "ஏய் வாடா பப்பு என்னடா வளர்ந்துட்ட" அப்படின்ட்டு, "எங்கடா போன இத்தன நாள்?" அப்படின்னானே, "அண்ணே நான் எங்கேயும் போல இங்க தான் இருக்கேன்" அப்படின்னோனே, "வாடா கேரவன் வாடான்ட்டு கேரவன்ல ஒரு 1 ஹவர் கிட்ட பேசியிருப்போம். பேசிட்டு ஷார்ட்ல வந்து இது பண்ணோனே டயலாக் அவர் ஹெல்ப் பண்ணாரு. அந்த பழைய எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்காரு இப்ப வரைக்கும். ஆக்சுவலா இப்போ யோகி பாபு சார் பெரிய டாப்ல இருக்காரு. கண்டிப்பா, பட் கண்டிப்பா. அந்த படம் பண்ணும்போதெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய ரீச்லாம் கண்டிப்பா. கிடையாது. அவருக்கு அந்த கேரவனே அப்ப குடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. சோ அப்ப இருந்த யோகி பாபு சாருக்கும், இப்ப இருக்கிற யோகி பாபு சாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமே இல்ல. அவரு அப்படியே தான் இருக்காரு. எப்படி ஃபர்ஸ்ட் இருந்தாரோ, அதே மாரி தான் இருக்காரு. ஒரு எப்படி சொல்றது? அவர் வொர்க்ன்னு வந்துட்டா, அவரு வந்து நல்லா எனர்ஜெட்டிக்கா பண்ணுவாரு. இல்லன்னா ஒரு செட்டு கொஞ்சம் அப்படியே சைலன்ட் ஆயிட்டாங்கன்னா, அவரு ஏதாவது காமெடி போட்டு, "என்ன எல்லாம் தூங்குறீங்க? எந்திரிங்க" அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகே. அந்த மாரி ஏதாவது என்கரேஜ் பண்ண காமெடி இருக்கா? ஏதாவது 1, 2 சொல்லலாமே? இருக்கு. நாங்க பலூன்ல வந்து டைரக்டர் எழுதின காமெடியோட நாங்க 2 பேரும் பேசி கிரியேட் பண்ண காமெடி தான் நெறைய இருக்கும் படத்துல. எந்த காமெடி அவரு ஏதாவது? ஃபர்ஸ்ட்டு "என்ன பப்பு வர வர பார்க்கவே முடியல." என்ன நான் கேட்பேன் நானு. அது "அதுவாடா மணிரத்னம் சார் படத்துல வெரி பிஸி. அதனால ஐயா நான் பார்க்க முடியல. உன் மூஞ்சிய சொன்னேன்." அப்படின்ட்டு, "நீ என்ன கலாய்டா. நீ என்ன வேணாலும் போடுறா" அப்படின்றாரு. நான் அப்ப சின்ன பையனால எனக்கு அவ்வளவா தெரியல. சரி நானே சொல்றேன். நீ என்ன இப்படி சொல்லு. நான் அதுக்கு வந்து இப்படி சொல்றேன். நீ என்ன வந்து இப்படி சொல்லிடு. கனெக்ட் ஆகும் அப்படின்னோனே, சரி ஓகேன்ட்டு அத எழுதி அப்படி தான் படம் போச்சு பலூன். ஓகே. சோ ம். நல்ல ஒரு காம்பினேஷனா கண்டிப்பா. இருந்துச்சு. நாங்க ம். அந்த படத்திலேயே பார்த்தோம். கண்டிப்பா. ஓகே. ஒன்ஸ் அகைன் மறுபடியும் வந்து சுந்தர் சி சார் பத்தி நான் கேட்டே ஆகணும். ம். சோ சுந்தர் சி சார் வந்துட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கமர்ஷியலா எடுக்கக்கூடிய ஒரு நபர். ஆ உங்கள என்ன பர்ப்பஸ்க்காக எதுக்காக செலக்ட் பண்ணாரு? ம். உங்களுக்கான சரியான கேரக்டர் குடுத்துருக்காரான்றது உங்களுக்கு தோணுதா? ஆ இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சரியான கேரக்டர் அப்படி இல்ல. அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்னா எந்த கேரக்டர் குடுத்தாலும் நடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த படத்துல எனக்கு இந்த கேரக்டர் கிடைச்சது நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும் இந்த படத்துல. ஏன்னா எனக்கு இந்த மாரி வாய்ப்பு ஏன்னா இதுவரைக்கும் சைல்ட் ஆர்டிஸ்ட்டா பண்ணது ஒரு டயலாக் இருக்கும், ஒரு சீன் இருக்கும். வெறும் எக்ஸ்பிரஷன்லயே போயிடும். இந்த படம் கொஞ்சம் அதுக்கும் மேல இருக்க மாரி எனக்கு இதாச்சு. அவரு ஃபர்ஸ்ட் டேவே சொன்னாரு, "தம்பி இது எனக்கு ஈடான ரோல்டா உனக்கு. நீ வந்து உனக்கு முடிஞ்ச உன்னோட பெஸ்ட்ட குடுத்துரு" அப்டின்னா, நான் அப்பைலருந்து நெனச்சிருந்தேன், கண்டிப்பா பண்ணணும். இந்த படம் வந்து நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்ட குடுத்துறணும் அப்டின்ட்டு தான் இது. கண்டிப்பா. ம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் வில்லன். ம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் கிட்ட தாண்டுனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருடைய ஃபோக்கஸும் உங்க கிட்ட தான் இருந்துச்சு. ம். நான் ரிவ்யூவுமே நாங்க வந்து கேட்கும்போது பார்த்தோம். அந்த +2 படிக்கிற பையன வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணியிருந்தான். +2 படிக்கிற பையன் வந்து இப்படி பண்ணியிருந்தான். அப்படின்ற மாரி அந்த உங்களையும் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ரிவ்யூ பேசக்கூடிய மக்கள் மனசுல நீங்க பதிஞ்சிருக்கீங்க. ஸோ அந்த மாரியான ஒரு கேரக்டர் வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க. ஹவ் டு யூ ஃபீல் தட்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, நான் இப்ப ப்ரிவியூலயும் சரி, இப்ப இப்ப இன்னைக்கு ஷோ போயிட்டு வந்ததும் சரி, எல்லாம் வயசானவங்கலருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருந்தது. "தம்பி நீ இன்னும் மேலும் வளரணும்டா. காட் பிளெஸ் யூ" அப்படின்லாம் சின்ன பசங்கலாம், "அண்ணா சூப்பரா பண்ணியிருக்கீங்கண்ணா." அப்புறம் ரொம்ப குட்டி பசங்கலாம், "அண்ணா நீங்க பேட் பாய், நீங்க பேட் பாய்" அப்படிலாம். "டேய் அண்ணா பேட் பாய் இல்லடா. இந்த மாரி ஆகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே, ம், ஓகே பிரதர். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நீங்க ஹீரோ மாரி இருக்கீங்க. பட் ம், உங்களுக்கு ஒரு சின்னதா வில்லன் கெட்டப் குடுத்துட்டாங்க. ம். அது எப்படி கரெக்ட்டா மேட்ச் பண்ணீங்க? அது அ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆடிஷன்ல வந்து ஒரு படத்துல இல்லாத ஒரு டயலாக் ஒரு சீக்வென்ஸ் சொல்லிட்டு, "தம்பி நீங்க ஒரு 3 மினிட்ஸ் டைம் தர்றோம். நீங்க இதுக்கு ஒரு டயலாக் ரெடி பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க" அப்டின்னாங்க. அப்ப டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. நான் எந்திரிச்சு பண்ணோனே, "அப்பா சூப்பரா இருக்குப்பா. நாங்க கால் பண்றோம் செலக்ட் ஆயிட்டா" அப்டின்னோனே 2 நாள்ல கால் வந்துச்சு. "தம்பி செலக்ட் ஆயிட்டீங்க. நீங்க திருநெல்வேலி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்" அப்டின்ட்டு போனோம். போனா சுந்தர் சார், "வாடா தம்பி உனக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட்டிங்கு. வா" அப்டின்னோனே ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கும் வடிவேல் சாருக்கும் இது பண்ணாங்க. ஆ வடிவேல் சார வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு
மெமரிஸ் அது. ஏன்னா அவர் வந்து அங்க போனோனே, "தம்பி நீங்க தான் அந்த கேரக்டர் பண்றீங்களா? சூப்பர். டயலாக் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு. "பண்றேன் சார்" அப்படின்னு சொன்னோனே, "சரி டேக் போயிடலாமான்னோனே கைய புடிச்சிட்டு கூட்டு போனாரு ஸ்பாட்டுக்கு. வடிவேலு சார் உங்க கையை ஆமா, பிடிச்சி கைய ஸ்பாட் புடிச்சு ஸ்பாட்டுக்கு போயிட்டு, "தம்பி போயிடுவோமா?" அப்படின்னா, சார் போயிடலாம் சார்" அப்படின்னோனே, அப்படியே ஃபர்ஸ்ட் டேக் போச்சு. ஓகே ஓகே பிரதர். அந்த இந்த டைலாக் வந்துட்டு நீங்க பேசியிருந்தீங்கல்ல, சித்தப்பா விடு சித்தப்பா போ சித்தப்பான்னு ஆ, சொல்லி ஆ. பேசியிருந்தீங்கல்ல, அப்போ உங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் நாங்க பார்த்துருந்தோம். அப்படியே தத்ரூபமா அப்படியே பண்ணியிருந்தீங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல பையன் வந்துட்டு, இந்த மாரி சித்தப்பா வந்து பண்றாங்க. அப்ப உங்க சித்தப்பாவுக்கு உங்க மேல இவ்ளோ மரியாதை இருக்கா? அப்படி என்ன பெரிய அப்படின்ற அளவுக்கு அது கனெக்ட் ஆச்சு. ம். ஸோ நீங்க ஓப்பனா சொல்லணும்னா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சீங்க. ஆமா. நீங்க நல்லவன் மாரி நடிச்சத ம். நல்லவன்ற மாரியும் நம்ப வச்சுட்டீங்க. ம். ஆக்சுவலா நீங்க கெட்டவன்றதையும் நீங்க வந்து செம்மையா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சீங்க. ஆ. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்ப லைவா பண்ணிடலாமா? ஆ. ஓகே. "சித்தப்பா என்ன பண்றீங்க? விடுங்க சித்தப்பா." டீச்சர போய், "வாங்க சித்தப்பா போலாம்." "டீச்சர், சாரி டீச்சர்." சூப்பர் பிரதர். இது நாங்க அங்க பார்த்தோம். ஆக்சுவலா ம். பேக்கிரவுண்ட் மியூசிக்கோட ம். அந்த மொமெண்ட் சுத்தி இருக்கிறது. நாங்க ஆக்சுவலா என்ன ஒரு திங்க் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, அந்த இடத்துல சுந்தர் சி சார் வந்துட்டு உள்ள வருவாரு அப்டின்னு நாங்க பார்த்தோம். ம். பட் அந்த இடத்துல நீங்க ஒரு என்ட்ரி குடுத்து ஒரு சின்னதா ட்விஸ்ட் வச்சிருந்தீங்க. ம். பரவால்ல ஒரு சின்ன பையனா இருந்துகிட்டு இந்த பையனுக்கு இவ்ளோ பெரிய விஷயம்ன்ற மாரி கதை போயிருந்துச்சு. அந்த மொமெண்ட் நீங்க சூப்பரா பண்ணியிருந்தீங்க. ஓ! ஓகே பிரதர். ஸோ இப்போ இவ்ளோ விஷயங்கள் தாண்டி இப்ப நான் உங்கள பெர்சனலா சில விஷயங்கள கேட்கணும்னு தோணுச்சு. சொல்லு. ஸோ நெறைய பேர் வந்து கனவுகள், சினிமா நோக்கிய கனவுகள் இருக்கும். சினிமா நோக்கிய பயணமா இருக்கும். கண்டிப்பா. ஸோ உங்கள்ல கிட்டத்தட்ட நீங்க 14 வருஷமா நீங்க இருக்கீங்க. எப்படி இந்த பயணம் ஸ்டார்ட் ஆச்சு? சினிமாவோட பயணம்? ஆ இது வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்ட தவிர, அம்மாவோட பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டே என்ன வந்து சினிமால வந்து நடிக்க வைக்கணும். அவங்களுக்கு என்ன ஹீரோவாக்கி பார்க்கணும்னு ஆசை. அதனால தான் சினிமாக்குள்ள ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அம்மா வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லயே வந்து பெரிய கேரக்டர் அந்த மாரி எதுவும்லாம் பண்ணாம, "நீ படிப்படியா வா. ஃபர்ஸ்ட்டு கேமரானா என்னன்னு இது பண்ணு. கேமரா முன்னாடி எப்படி நடிக்கணும்னு தெரிஞ்சுக்கோன்னு" 4 இயர்ஸ்ல இறக்கி விட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அம்மா கூட்டிட்டு போய் ஆ ஃபர்ஸ்ட்டு ஒரு மெயின் கேரக்டர் படம் வச்சு கடிகார மனிதர்கள்னு கிஷோர் சாருக்கு பையனா பண்ணியிருப்பேன். அது ஒரு அவார்ட் ஃபிலிம் அது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு சங்கிலி புங்லி கதவு தொற வந்துச்சு. சங்கிலி புங்லி கதவு தொற வந்து எனக்கு ஒரு நடிப்ப தாண்டி எனக்கு ஸ்டண்ட்ல வந்து புதுசா இருந்தது. ஏன்னா, அதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரோப்பெல்லாம் போட்டு தூக்கி அந்த இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் சார் வந்து பலூன் படத்துக்கு வந்து அவரு தான் சொல்லி விட்டாரு. "பையன் ஸ்டண்ட் நல்லா பண்றான். பலூன் படத்துக்கு இவன இது பண்ணுங்க" அப்படின்னோனே, நான் ஆடிஷன் போய் அட்டெண்ட் பண்ணி பலூன்லயும் செலக்ட் ஆயி, அங்கேயும் வந்து நடிச்சு, சரி ஓகே. சினிமா ஓகே. நமக்கு இதான் இன்ட்ரெஸ்ட். அப்ப அந்த பலூன் படம் பண்ணும்போது தான் எனக்கு டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்ப சினிஷ் அண்ணா வந்து என்ன ஏடியா சேர்த்துக்கிட்டாரு. அவரோட பலூன் படத்துல. என்னோட ஷெட்யூல் தாண்டி அப்போ உங்களுடைய வயசு என்னது? அப்ப 8. 8 வயசுல ஆமா. உங்கள ஏடியா ஆமா. சேர்த்துக்கிட்டாங்க. அவரு நியூஸ் பேப்பர்லலாம் வந்து இது பண்ணாரு. இந்த 8 வயசுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவன் தான் ஏடியா ஒர்க் பண்றான். தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொன்னாரு. அந்த படம் பேர் என்னது? பலூன். பலூனுக்கு பலூன். நீங்க ஏடியா பண்ணீங்க. ஏடியா ஒர்க் 8 பண்ணேன். வயசுல. ஆமா. நான் வந்து அந்த எடிட்டிங் ரிப்போர்ட், டைரக்ஷன் ரிப்போர்ட்லாம் அவரு கூட வச்சுக்கிட்டு எந்த கிளிப் நம்பர் அப்ப நோட் பண்ணுவேன். அவரு சொல்லி தருவாரு. நான் இந்த இடத்துல இந்த நம்பர் போடணும்டா. இந்த மானிட்டர்ல இந்த நம்பர் இதுல போடணும். நான் அதுலருந்து சரி போய் அங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்களலாம் வந்து இங்க நிக்க வை. இப்படி நிக்க வைனான்னு நான் போய் சொன்னா அவங்க ஒரு மாரி சிரிப்பாங்க. ஏன்னா அப்ப நான் சின்ன பையன். என்ன இவன் சொல்றான் அப்படின்னோனே, அவன் சொல்றது கேளுங்க அப்படின்னு அவரு மைக்ல சொன்னோனே, சரிங்க சார் அப்படின்னோனே, நான் சொல்ல எல்லாரும் பண்ணாங்க. அதுலருந்து தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே டைரக்ஷன்ல அதிக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது? பண்ணியிருக்கேன். நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நெறைய டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 5, 6 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ காலேஜ்ல ஒரு 4 பண்ணியிருக்கேன். ஓகே. ம். ஓகே. நீங்க இந்த இவ்வளோ தூரம் இந்த சினிமாவுல நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? கத்துக்கிட்ட விஷயம் வந்து செய்ற வேலைக்கு உண்மையா இருக்கணும். அது ஒண்ணு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அது ஒண்ணு மைண்ட்ல இருக்கு. அது ஒண்ணு. ஓகே. இப்ப இப்ப சினிமா பொறுத்தளவுக்கு என்ன பண்றாங்க அப்டின்னா, எல்லாருக்குமே அந்த ஹீரோயிசம் வந்து வருமா? வராதா? அப்படின்றது ஒரு டவுட்டா இருக்கும். பட் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பா. எல்லாருக்குமே அந்த ஹீரோயிசம் செட் ஆயிருமா? இல்ல அவங்களுக்கு வேற ஒரு வழி இருக்கும். காமெடினா கூட வந்து வரலாம் அப்படின்ற மாரியான வழிகளா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா. எது கரெக்ட்? ஹீரோவா ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறவங்க ஹீரோவா தான் ட்ரை பண்ணணுமா? இல்ல காமெடியா வந்து கூட வரலாமா? இதுக்கு வந்து 2 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, டைரக்டரோட விஷன் தான் வந்து நம்ம பார்க்குற படம். அவரோட விஷன்ல வந்து அந்த கதைக்கான ஒரு கதாபாத்திரம் யாருன்னு அவரோட மைண்ட்ல இருக்கும். அதுக்கு தான் ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்றாங்க. அவங்க வந்து அந்த இதுக்கு செலக்ட் ஆயி, ஓகே இவரு ஒரு ஹீரோ, என் கதைக்கு இவரு ஹீரோ. இப்ப வந்து அவங்க ஃபேஸ் கட்ட வச்சு கூட கதைக்கு வந்து யூஸ் ஆகலாம். இப்ப ஹீரோ மாரி இருக்கவங்க தான் இந்த கேரக்டர் பண்ணணும். வில்லன் மாரி இருக்கவங்க தான் இந்த இப்ப வில்லன் மாரி இருக்கவங்க கூட ஒரு டிஃபரண்டான ஸ்டோரிக்கு ஹீரோவா நடிக்கலாம். ஹீரோ மாரி இருக்கவரு ஒரு டிஃபரண்டான ஸ்டோரிக்கு வில்லனா நடிக்கலாம். அது ஒரு டைரக்டரோட விஷன்ல தான் இருக்கு.
ஓகே மேடம். ஓகே, இப்போ உங்க சிஸ்டரை பத்தி நான் கேட்டே ஆகணும். ஆக்சுவலா உங்க சின்ன வயசுல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துக்கு நீங்க ஆடிஷன் போயிருப்பீங்க. பட் அங்க நடந்த விஷயம் வேறன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஆமா. ஆக்சுவலா அந்த ஆடிஷன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆடிஷன் அப்போ உங்களுக்கு வயசு என்ன? என்ன நடந்துச்சாங்க? அப்ப எனக்கு வயசு 4. 4 வயசு. தங்கச்சிக்கு 2 1/2 இயர்ஸ். 2 1/2 வயசு. 2 1/2 வயசு. அவ தங்கச்சிய ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு, பாப்பா செலக்ட் ஆயிருக்கா. அ என்ன படம்னு கேட்டா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், சிவகார்த்திகேயன் சார் படம் அப்டின்னோனே, ஃபர்ஸ்ட் படமே தங்கச்சிக்கு இந்த இது எனக்கு என்னோட சீனியர்ன்னு சொல்லலாம். ஒரு 1 வீக் சீனியர்ன்னு சொல்லலாம். அவ எனக்கு முன்னாடியே அவ ஃபர்ஸ்ட் படம் பண்ணிட்டா. அதுல என்ன கேரக்டர் பண்ணான்னா, ஸ்ரீதிவ்யா அவங்களோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணா. சத்யராஜ் அவங்க பொண்ணா. அந்த ஓடி வந்து ஓடி சத்யராஜ் சார் வந்து மேல புல்லட்ல ஏறுறது. ஏறி ம். போறது. ஆ அதுக்கப்புறம் அவ சர்க்கார் படத்துல வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸ் கண்டுவெட்டி இதுக்கு வந்து எரிஞ்சிருவாங்க ஃபேமிலியோட. அதுல விஜய் சார் காப்பாத்துவாரு ஒரு பாப்பாவ. அது அந்த ரோல் தங்கச்சி பண்ணா. ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு டயலாக் பேசியிருப்பாங்க பாப்பா. ஆமா. அது ரொம்ப கண் கலங்குற மாரி இருக்கும் கண்டிப்பா. அந்த சீன்ஸ்லாம். ஆக்சுவலா அவங்களும் ம். பண்ணிருந்தாங்க. அப்போ ஃபேமிலிஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமா தான் அப்படின்னு இருக்கீங்களா? ஆ சினிமா ஆமா, ஃபேமிலிஸே சினிமா ஆமா. தான். அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணன் அம்மா இல்ல, அப்பா, தங்கச்சி, நான். 3 பேரும் 3 சினிமால பேர். தான் இருக்கீங்க. ஓகே பிரதர். ஓகே பிரதர். ஓகே, இப்ப நம்ம ஃபேம்ல பார்த்த டைரக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஆக்டர்ஸா இருக்கலாம், இல்ல ஒர்க் பண்ணக்கூடிய மியூசிக்கா இருக்கலாம், வெளிய தெரிஞ்சிருச்சு. பட் இத தாண்டி உள்ள ஒர்க் பண்ணுவாங்கல்ல பேக் எண்ட்ல. ஆமாமா. ஸோ அவங்கள பத்தி வெளிய தெரியாது. நீங்க பார்த்த வரைக்கும் அவங்க என்ன எஃபோர்ட்லாம் பார்த்தாங்க? எவ்ளோ சவால்ல சந்திச்சிருக்காங்க? ப்ரோ, அதான் சொல்றேனே, இப்ப சினிமா வந்து இப்ப ஸ்க்ரீன்ல வந்து மக்கள் பார்க்குறவங்க மெயினா டைரக்டர்ஸ் தெரியும், சினிமாட்டோகிராஃபர்ஸ் தெரியும், ஆ மியூசிக் டைரக்டர் தெரியும். அங்க இவ்ளோ பேர். ஆனா பின்னாடி வந்து இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. டிஐ ஆர்டிஸ்ட், ஏவிஎஃப்எக்ஸ், ரீ ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து ட டப்பிங் இன்ஜினியர், ஆ ரஃப் கட் பண்றவங்க, அ ஸ்பாட் எடிட் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில. ஒரு படம் வெளிய வரணும்னா, இந்த டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர விட முக்கியமானவங்க இவங்க எல்லாரும். ஏன்னா, இவங்க பின்னாடி ஒரு தூணா இருந்து தான் ஒரு படத்த வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகே. இப்ப இந்த அளவுக்கு டைரக்டருக்கும், சினிமாட்டோகிராஃபருக்கும், ஆக்டர்ஸுக்கும் ஈக்குவலா எஃபோர்ட் எடுத்திருப்பாங்க. பட் ஆனா அவங்களுக்கு பெரிய ரெகக்னிஷனே கிடைக்காது இந்த சினிமா துறையில அப்பன்னா, அது எந்த கேட்டகரி பீப்பிள்க்கு? ஆ சரியான இது கிடைக்காதுன்னு ஆக்சுவலா இப்ப ஆக்டர்ஸ்க்கு ஒரு ரெகக்னிஷன் ஆ, கிடைச்சிரும். டைரக்டர்ஸ் கிடைச்சிரும். ம். இப்ப வந்து மியூசிக்குமே நல்ல ஒரு ஸ்கோப் குடுக்குறாங்க. ஸோ ரெகக்னிஷன் குடுக்குறாங்க மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டு. கண்டிப்பா, பட் இதே அளவுக்கு எஃபோர்ட் எடுப்பாங்க இன்னும் சினிமால நெறைய பேரு. கண்டிப்பா. பேக் எண்ட்ல ஒரு படத்துக்கு. பட் ஆனா அவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது. அவங்களுக்கு வெளிய தெரியாது அப்படின்னா, அது யாரு? எந்த டைப் ஆஃப் அவங்க? எனக்கு வந்து இந்த லைட் மேன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ம். அவங்களுக்கு சரியான ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம அவங்கள நெறைய செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா, அவங்க ஒர்க் எதுவும் ஈஸி இல்ல. இப்ப நம்ம வந்து படத்துல நடிச்சிடுறோம். ஈஸியா போய் டிக்கெட் எடுத்து படத்த பார்த்துடுறோம். ஆனா, அவங்க வந்து படம் பார்க்கறதே ரேர் தான். ஏன்னா, அவங்க வந்து ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த படம் கூப் வேலையிலே இருப்பாங்க. அவங்க ஃபேமிலிய பார்த்துக்கிறாங்களா? அ ப ப அவங்க ஃபேமிலிக்காக தான் அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. ஓடி நைட்டு, டே பார்க்காம. அதான் அவங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். ஓகே. அந்த அங்க ஒர்க் பண்ணக்கூடிய லைட்டிங் லைட் மேன்ஸ்க்குலாம் மேன். வந்துட்டு ஆமா. கண்டிப்பா குடுத்தே கண்டிப்பா, ஆகணும். கண்டிப்பா. ஓகே பிரதர். ஓகே, பரவால்ல. இவ்ளோ விஷயங்கள் வந்துட்டு அதுவும் இந்த சின்ன வயசுல வந்து நீங்க அனுபவங்கள கத்து வச்சிருக்கீங்க. இந்த படங்கள் வந்துட்டு ஆக்சுவலா இந்த ஹேங்கர் படம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தீங்க நீங்க. அந்த ரொம்ப படமுமே வந்துட்டு நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கு. காமெடிய தாண்டி வில்லனிசம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தீங்க. மேன்மேலும் நீங்க இன்னும் நெறைய படங்கள் பண்ணி, நீங்க நெனச்ச அந்த இலக்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, கண்டிப்பா. என்னுடைய சார்பாவும், திரைமொழி நேயர்கள் சார்பாவும் வந்து நாங்க மனசார வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி ரொம்ப பிரதர். நன்றி. ஏப்ரல் 24 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்க கேங்கோட போய் கேங்கர்ஸ் படத்த பாருங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.